ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற தாவைக்க தலைவர் விஜய் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தீவிரமாக செயல்படுவேன் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார். இதற்காக போலீசார் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சென்னைக்கு கஞ்சா சப்ளை செய்யும் முக்கிய நெட்வொர்க் ஒன்றின் தலைவனை போலீசார் சுட்டுப்பிடித்து அதிரடி காட்டியுள்ளனர். அதாவது தாம்பரம் அடுத்த கருசங்கால் பகுதியில் பெரிய அளவில் கஞ்சா கைமாறுவதாக ஓட்டேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் ரோந்து சென்றனர். கிரிக்கெட் கிரவுண்டில் நின்றிருந்த 2 ஆசாமிகள் போலீசை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். அவர்கள் பிரபல ரவுடிகளான செல்லா என்ற செல்வகுமார், கனகராஜ் என்பது போலீசாருக்கு தெரிந்தது. விஷயம் சீரியஸ் என்பதால் அவர்களை பிடிக்க போலீசார் துரத்திச் சென்றனர். அதில் கனகராஜ் சிக்கிக் கொண்டான். ரவுடி செல்லாவை ஏட்டு ஆனந்தராஜ் துரத்தினார். ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஏட்டு ஆனந்தராஜை அவன் சரமாரியாக வெட்டினான். அதிர்ச்சி அடைந்த SI சதீஷ்குமார் ரவுடி காலில் துப்பாக்கியால் சுட்டார். செல்வா சுருண்டு விழுந்தான். அவனை கைது செய்தனர். அவனையும் வெட்டப்பட்ட ஏட்டையும் சிகிச்சையில் சேர்த்தனர். சிகிச்சைக்கு பிறகு ரவுடி செல்லா மற்றும் கனகராஜிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். ரவுடிகள் பதுக்கி வைத்திருந்த 22 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது யார், எங்கே விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்றனர் என்பது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. கைதான ரவுடி செல்லாவும் கனகராஜும் சாதாரண ரவுடிகள் அல்ல, A+ கேட்டகரி ரவுடிகள். கூலிப்படையாகவும் செயல்பட்டு வந்தனர். 2024 பிப்ரவரியில் நடந்த காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆறாமுதன் கொலை வழக்கில் இவர்கள்தான் முக்கிய குற்றவாளிகள். அதாவது வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்த முத்தமிழ் செல்விக்கும் ஆறாமுதனுக்கும் இடையே அரசியல் போட்டி ஏற்பட்டது. அதில்தான் A+ ரவுடிகள் செல்லா, கனகராஜ் மூலம் ஆறாமுதனை எதிர்த்தரப்பு தீர்த்து கட்டியது. இதற்காக ரூபாய் 20 லட்சம் பேசிய செல்லா தலைமையிலான ரவுடிகள் சம்பவத்தன்று நாட்டு வெடிகுண்டுகள் வீசியும் அரிவாளால் வெட்டியும் திமுக ஒன்றிய செயலாளரை படுகொலை செய்தனர். வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் அதிக பணம் புழங்கும் ரவுடிகளில் செல்லா முக்கியமானவன். கூலிக்கு சம்பவம் செய்வது மட்டுமின்றி கஞ்சா சப்ளை செய்யும் முக்கிய நெட்வொர்க்காகவும் செயல்பட்டு வந்தான். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சென்னையில் உள்ள இளைஞரிடம் விற்பனை செய்வதை பிரதான தொழிலாக இவனது டீம் பார்த்து வந்தது. அது மட்டுமல்ல, செல்லாவும் அவனது தம்பி நரேஷும் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதிலும் கில்லாடிகள். சென்னையில் உள்ள மற்ற ரவுடிகள் கூலிப்படையினருக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளையையும் செய்து வந்தனர். போலீசாரை தாக்குவதும் செல்லா டீமுக்கு புதிதல்ல. இதற்கு ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் உதாரணம். 2021ஆம் ஆண்டில் ஒருமுறை செல்லா தம்பி நரேஷ் தலைமையில் ஒரு டீம் வழக்கம் போல் கஞ்சா கடத்தி வருவதற்காக ஆந்திரா சென்றது. அந்த கும்பலை மதுரவாயல் போலீசார் மோப்பம் பிடித்து பின்தொடர்ந்து சென்றனர். தடா பகுதியில் ரவுடிகள் பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீசார் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் நரேஷ் தலைமையிலான ரவுடிகள் சரமாரியாக நாட்டு வெடிகுண்டுகளை வீசி போலீசாரை நிலைகுலைய செய்தனர். இப்படி கொலை, கஞ்சா கடத்தல், நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் கை தேர்ந்தது ரவுடி செல்லா டீம். செல்லாவை போலீசார் ஏற்கனவே தேடி வந்த நிலையில்தான் கஞ்சா பதுக்கிய சம்பவத்தில் இப்போது சுட்டு தூக்கியிருக்கின்றனர்.